அந்த நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். அவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிற நீங்க தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா முதலமைச்சர் அவர்களை பரந்தூருக்கு போக சொல்லுங்க பாப்போம். இல்ல துணை முதலமைச்சரா பரந்தூருக்கு போக சொல்லுங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா? அந்த விவசாயிகளை உங்களால எதிர்கொள்ள முடியுமா? முதல்ல ஒருத்துக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு ஆட்சி நடக்குது, போக வேண்டியதானே, ஏன் போகாம இருக்கிறீங்க? 910 நாட்களா நீங்க எதுக்குங்க போல? எது உங்களை தடுக்குது? ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றாங்க. இன்றைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்ற இவர்கள் பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலின்றதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கு ஒரு எம்ஜிஆரை பார்த்து எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது. அதனுடைய விளைவு தான் இத்தகைய கேலிக்கு. விஜய் அவர்கள் அடுத்து தூக்கி போட்ட மிக முக்கியமான குண்டு என்ன தெரியுமா? அது என்ன அப்படின்னா, இதுதான் எடுத்து உண்மையிலே எல்லாரும் அது என்ன அப்படின்னா, அந்த பரந்தூர் விமான நிலையம் அமையறதுல திமுகவுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்கு. இன்னைக்கு விஜய் என்ற சூறாவளி உள்ள நடுவுல வரும்போது இன்னும் 20-30 வருஷத்துக்கு நம்ம அப்படி கனா கூட காண முடியாது போல இருக்குன்னு பாஜக தலைவர்களுக்கு விஜய் மேல வெறுப்பு வர்றது இயற்கை தான். இங்க வரும்போது மக்களோட கூட்டம் ஒரு தலைவனை நோக்கி, ஒரு உண்மையா ஒரு தலைவன் வந்திருக்கான்னு நோக்கி அவரை நோக்கி போடுறாங்க அப்படின்ற போது உங்களுக்கு அது பயம். ஐயோ இங்க கூட்டம் நாளைக்கு சோசியல் மீடியால ஒருத்தம்